தாமரை மலரும். தாமரை மலர்ந்தால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும். மக்களால் எனது தலைமையிலான அரசு 1000 ரூபாய் குத்தாரு அப்படின்னா 1000 ரூபாய் குத்தாரு. ஜெயலலிதா குத்தாரு, எம்ஜிஆர் குத்தாரு. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. 2026க்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெகு விரைவில் வர இருக்குது. பொதுவாகவே இது டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்ற சூழலை நோக்கி நம்ம மாறிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையில் மாறிக்கிட்டே வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1950களில் எப்படியெல்லாம் ஓட்டு கேட்டிருப்பாங்க அப்படின்னு யோசித்தோம்னா, நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அப்போல்லாம் பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது. அந்த பிரிண்ட் மீடியாவுமே எல்லாருக்கும் சௌகரியமாக இருந்திருக்குமானா இருக்காது. அப்போது என்ன ஆனிச்சு அப்படின்னா 60-70கள் வரைக்குமே கிட்டத்தட்ட தெருமுனை பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதும் அப்புறம் அந்த திண்ணை பிரச்சாரங்கள்ங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த சின்னத்தை போய் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால படம் வரைவாங்க, சுவர்களில் சுவர் விளம்பரங்கள் செய்வாங்க. அப்புறம் அந்த வேட்பாளர் அவரை பற்றி அல்லது அவருடைய சின்னத்தை பற்றி தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை கூட்டங்கள் இப்படியெல்லாம் போய் ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துவாங்க. எந்த கட்சின்னு அறிமுகப்படுத்துவாங்க, அந்த கட்சிக்கான கொள்கை என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்குன்னு இப்படி ஒரு லாங் ப்ராசஸ் போகும். அதற்கு பிற்பாடு பிரிண்ட் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு பிற்பாடு என்ன ஆனிச்சு அப்படின்னா இந்த பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, அப்புறம் இந்த பேம்ப்ளெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கையடக்க ஒரு பேப்பரில் யார் வேட்பாளர், என்ன அவங்களுடைய கொள்கை, என்ன திட்டங்கள் செய்ய போகிறாங்க, எதற்காக நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வீடு வீடாக அதாவது முன்னாடி ரொம்ப நேரம் எடுத்து இதெல்லாம் அவங்க வாய் வழியாக பேசி கன்வே பண்ண உடனே பேம்ப்ளெட் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த விளம்பரங்களையும் அந்த பேம்ப்ளெட்டையும் கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதற்காக எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷனை எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நாளடைவில் என்ன ஆனிச்சு அப்படின்னா காட்சி ஊடகங்கள் அதிகமானுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக விவாதங்கள்ல, அப்படி இல்லைன்னா வேட்பாளர் பேட்டி காண்றது, அப்படி இல்லைன்னா வேட்பாளர்கள் காட்சி ஊடகங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் பூமானுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சோஷியல் மீடியாவில் வாக்கு சேகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் அதற்கான பிரச்சார யுத்திகள்ங்கிறது வேறு வடிவங்களில் மாறி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்பவே முக்கியமானது என்னென்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற எலெக்ஷன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த தேர்தலுக்குன்னு பிரத்யேகமாக பாட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக இப்போ சமீபத்தில் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடிலாம் கட்சி தலைவரை வாழ்த்தி பாடுவாங்க. அந்த கட்சியினுடைய கொள்கையும் அந்த கட்சி தலைவரை பற்றின பாடல்களும் கொள்கை விளக்க பாடல்களும் எல்லா கட்சிகள்லையுமே உள்ளது தான். ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் என்னடா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பிரச்சார பாடலை உருவாக்குறது அப்படிங்கிறது அது வேற இடத்தை நோக்கி அல்லது வேற தளத்தில் அது நகர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு 21 அப்படின்னா 21க்கு உள்ள பாடலை அவங்க 26க்கு பயன்படுத்த மாட்டாங்க, 26க்கு புதுசாக தான் பாடல் போடுவாங்க. அப்படி எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய கட்சி கொள்கைகளையோ அல்லது எதற்காக அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் வெகுஜன மக்களை கவர்றதுக்குமான பிரச்சார பாடல்களை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டு ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது முன்னதாக இந்த எலெக்ஷனில் திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சார பாடல் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுகிற அரசாக இருக்கக்கூடிய திமுக அவங்களோட பிரச்சார பாடலை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வலுவான ஒரு எதிர்கட்சி கூட்டணியை கட்டமைச்சிருக்கக்கூடிய என்டிஏவினுடைய பாடலா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பாடலை இந்த தேர்தலுக்கான பாடலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆளுகிற அரசாங்கத்தை வீழ்த்தி என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவங்க பிரச்சாரங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட பேசினாலுமே கூட அவங்களுடைய கட்சி தொண்டர்களை இன்னமுமே உத்வேகப்படுத்துவதற்கான வழிகளில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. அது ஒன்று தான் இந்த பாடல் வெளியிட்டது. இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது இந்த காட்சி எப்படி தொடங்குது அப்படின்னா திரு நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு மேலே அந்த காணொலியில் இப்படி வருது: தமிழ்நாட்டிற்கு மாற்றம் வரும், ஏற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில்
இந்த சாங் ஓப்பன் ஆகும்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமைச்ச பின்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் பேசின பொதுக்கூட்டத்தில் அவர் சொன்ன வாசகத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வரும், அந்த சேஞ்ச் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன வாசகத்தினுடைய தான் அந்த காணொளி தொடங்குது, அந்த பாடல் தொடங்குது. அந்த பாடலில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசின வாசகமும் அவங்களுடைய காணொலியும் கூட இடையில வருது. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் அந்த பாடல். அந்த பாடலினுடைய இடையில ஜெயலலிதா அவர்கள் பேசின அந்த வாசகமும் அவங்க டிராவல் பண்ண அந்த கார்ல டிராவல் பண்ற அந்த இமேஜஸும் அந்த வீடியோஸ் கூட வருது. அப்புறம் மக்களால் எனது தலைமையிலான அரசு இறுதியில வந்து அவங்க 2016 முன் வச்ச முழக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தார்மீக முழக்கமாவே அவங்க முன் வச்சது என்ன அப்படின்னா வந்து அமைதி, வளம், வளர்ச்சி. இதுதான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு. இதை மையப்படுத்தி தான் மக்களுக்காகவே எனது அரசாங்கம், மக்களை மையப்படுத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத ரொம்ப காத்திரமாகவே அவங்க முன் வச்சு பேசியிருந்தாங்க முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய வார்த்தையிலேயே அவங்களுடைய குரல்லையே அதுவும் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இறுதியில் அந்த காணொலி முடியும் போது இப்படி முடிவடையுது. இரட்டை இலையும் மற்ற கூட்டணி கட்சியினுடைய சின்னங்கள்லாம் வருது. மேலே அமைதி, வளம், வளர்ச்சி, இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பாடல் வரிகளில் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான வரிகள் தான் இருக்கு. அதாவது பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்களை, தொண்டர்களை ரொம்ப உத்வேகப்படுத்துறதுக்கான வார்த்தைகளாகவே அது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோடி மக்கள் சேர்ந்து வாழும் பாரதம், மோடி செய்யும் ஆட்சி இந்த மாற்றம் வர காரணம். கோடி மக்கள் சேர்ந்து வாழும் பாரதம், மோடி செய்யும் ஆட்சி இந்த மாற்றம் வர காரணம் அப்படின்னு இந்த பாடல் தொடங்குது. அப்போ திரு மோடி அவர்கள் வந்து அந்த இந்திய தேசிய கொடியை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வர்றது, வேற வேற இடங்கள்ல அவர் ஸ்டேஜில் நிற்கிறது, இந்த இமேஜஸ்லாம் அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது இப்படி தொடங்குது. அதுக்கு அடுத்த வாசகமாக அதுக்கு அடுத்த வரியா என்ன வருது அப்படின்னா வந்து வேலை இல்லை என்று சொல்வது எல்லாம் திராவிடத்தின் மாடலே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படின்னு திமுக அரசாங்கம் எதையெல்லாம் முன்மொழிகிறாங்களோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு இவங்க ஜஸ்ட் லைக் தட் அதை அந்த வரியில முடிச்சு. வேலை உண்டு, வாய்ப்பு உண்டு, வேலை உண்டு, வாய்ப்பு உண்டு, வாழ வைக்கும் தாமரை அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சியை வந்துருச்சு அப்படின்னா வந்து மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாசகம் எடுத்தோடனே அந்த பாடல் இப்படி தான் தொடங்குது. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உலகம் எங்கும் நல்லுறவு, உயர்ந்து நிற்கும் நன்மதிப்பு, எந்த நாடும் தலைவணங்க வந்த தலைவர் மோடியே அப்படிங்கிற மாதிரி மோடியினுடைய சிறப்பை இந்த வரிகளில் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்த பிற்பாடு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு, அந்நிய நாடுகள் எல்லாமே மோடியினுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லது மோடி அவர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியாவினுடைய நன்மதிப்பு வளர்ந்திருப்பதாக தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கும் விதமாகவே இந்த பாடல் வரிகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொல்லாத கூட்டம் வந்து தோர்த்து போக வேண்டாமா அப்படின்னு அந்த இதற்கு இடையில வந்து மக்கள் அவங்களுடைய ஆற்றாமையை, அவங்களுடைய கோபத்தை, இந்த ஆட்சிக்கு எதிரான அவங்களுடைய எதிர்ப்பு வாதங்களை எல்லாம் பேசக்கூடிய காணொளிகள் வருது, அந்த பைட்ஸ் வருது. அந்த பைட்ஸுக்கு அப்புறம் திரும்ப வந்து அந்த 2வது சரணமாக ஆரம்பிக்குது. பொல்லாத கூட்டம் ஓட வேண்டும், பேருக்கு போட்ட திட்டங்கள் எதுவுமே ஊருக்கு பயன்படவில்லை அப்படின்னு இவங்க திராவிட மாடல் அரசாங்கத்தில் இத்தனை ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க முன்வைக்கிற எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது எல்லாமே பேருக்கு போட்ட திட்டங்கள் தான், அது எதுவுமே ஊருக்கு பயன்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வாசகமா அடுத்த வரியா அந்த பாடல் எப்படி வருது அப்படின்னா வந்து பெண்ணுக்கு காவல் எங்கும் இல்லையே இந்த பூமி தாங்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதா என்டிஏ கூட்டணியில் தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறாங்க. அதனை வலியுறுத்தும் விதமாக இந்த வாசகம் அமைஞ்சிருக்கு. குற்றங்கள் மென்மேலும் ஏறி போக யாரு காரணம், இந்த தள்ளாடும் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு அடுத்த வாசகத்தில் அந்த பாடலை இப்படி நிறைவு செய்கிறாங்க. வெகு விரைவில் இந்த மாற்றம் வரணும் அப்படின்னும் போது அவங்க திரும்ப அந்த சரணத்தில் சொன்ன வரி வந்து உலக நாடுகள் தலைவணங்க வந்த தலைவர் மோடியே அப்படிங்கிறத சொல்லி தாமரை மலரும், தாமரை மலர்ந்தால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும், தமிழ்நாடு ஏற்றம் பெறும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் இப்போ எல்லா சமூக வலைதளங்கள்லையும் ரொம்ப பரபரப்பாக ஷேர் செய்யப்பட்டிருக்குது. இந்த பாடல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, இந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.